ஹலோ கைஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இந்த மாதிரி உங்க இமேஜை வச்சு எப்படி எடிட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. லைக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம். அலைட் மோஷன் ஓப்பன் பண்ணுவீங்க. இந்த ப்ரீசெட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இம்போர்ட் பண்ணி உள்ளே வாங்க. இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. இதை செலக்ட் பண்ணுங்க. எடிட் குரூப் செலக்ட் பண்ணுங்க. ரெண்டாவது செலக்ட் பண்ணுங்க. லிலிட் கொடுத்துங்க. ஆட் சிம்பிள் செலக்ட் பண்ணுங்க. மீடியா செலக்ட் பண்ணுங்க. உங்கள் இமேஜ் செலக்ட் பண்ணுங்க. பேக் வந்துடுங்க. இந்த இமேஜை கீழே கொண்டு வாங்க. ரெண்டாவது செலக்ட் பண்ணுங்க. மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் செலக்ட் பண்ணுங்க. ஸ்கேல் சிம்பிள் செலக்ட் பண்ணுங்க. எல்லாம் கரெக்டாக வர மாதிரி செலக்ட் பண்ணுங்க. பேக் வந்துடுங்க. திரும்பி பேக் வந்துடுங்க. ஃபைனலி இப்படி தான் இருக்கும். மூணாவது செலக்ட் பண்ணுங்க. கலர் அண்ட் ஃபேஸ் செலக்ட் பண்ணுங்க. ஸ்டார் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. உங்கள் இமேஜை பிஎன்ஜி கன்வெர்ட் பண்ணல அதை ஆட் பண்ணிங்க. பேக் வந்துங்க. எடிட் ஷேப் செலக்ட் பண்ணுங்க. இமேஜ் கரெக்டாக வர மாதிரி செலக்ட் பண்ணுங்க. பேக் வந்துங்க. மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் செலக்ட் பண்ணுங்க. ஸ்கேல் சிம்பிள் செலக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு கம்மி பண்ணிங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துடுங்க. கரெக்டாக வர மாதிரி செலக்ட் பண்ணுங்க. பேக் வந்துங்க. திரும்பி பேக் வந்துடுங்க. ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணுங்க. எடிட் டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணுங்க. வேறு பேர் இருக்கும், அதை லாங் ப்ரெஸ் பண்ணி டெலிட் பண்ணிங்க. உங்கள் பேர் டைப் பண்ணிங்க. டிக் கொடுத்துங்க. பேக் வந்துங்க. ஷேர் சிம்பிள் ஷேர் பண்ணுங்கள். கரண்ட் ஃப்ரேம்ஸ் பிஎன்ஜி ஷேர் பண்ணுங்கள். இம்போர்ட் கொடுங்க. இம்போர்ட் ஆகும் வெயிட் பண்ணுங்கள். இம்போர்ட் அடிச்சு சேவ் கொடுத்துங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.